நீங்கள் இந்த துருவ நட்சத்திரத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, டே வரா அவ்வளோ. தட்ஸ் எனஃப். அனாட்டமி ஆஃப் ஃபால்னு ஒரு படம் வந்துச்சு, ஆஸ்கர் வின்னிங் ஃபிலிம். அதில் நான் வந்து ஒரு வில்லன் வக்கீலுக்கு பேசினேன். அந்த ஒரு டெட்பூல்தும் அப்படி தாங்க இருந்தது. டெட்பூல்து there was no visual. அப்படி இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்லாங்கில் இருக்குது. எனக்கு டிஸ்கவரி, நேஷ்னல் ஜியோகிராஃபி, பிபிசி இது எல்லாத்துக்குமே நான் வாய்ஸ் பண்ணியிருக்கேன். டூடன் காமனோட கத்தி இப்போ இருக்கிற நிலைமையிலையும் எங்கே புதஞ்சிருக்குன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு. ஓகே, ஜாலிப்பா, ஜாலி. ஸ்டேக்னா போட்டாங்களா இல்லை அப்படியே போட்டாங்களா எனக்கு தெரில. பட் பரவாயில்ல, ராஜமௌலி சாருக்கு என்னோட வாய்ஸ் பிடிச்சிருக்கே அது வரைக்கும். நீங்கள் கண்டிப்பாக டப்பிங் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து உண்மையாகவே தான் சொல்கிறேன், ஐம் நாட் கிடிங். இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் வந்து நிறைய பேர் சீரீஸ் பண்ணுவாங்க. சீரீஸ்னால் என்ன, சீரியல் தானே. 45 நிமிஷத்துக்கான ஒரு 5 எபிசோடு இல்லைனா 8 எபிசோடுன்றது ஒரு சீரியல் தான். நீங்கள் நார்த்தில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பூம் ஆகுது. இப்போ எல்லா டெலிவிஷன் ஆக்டர்ஸும் சீரீஸ் பண்ணுறாங்க. எல்லாரையும் வந்து அனாயாசமாக நடிக்க வைக்கிறாங்க. அதாவது இது நடிப்பாக இந்த பாத்தாள் லோக்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா, நான் ஒரு விஷயத்தை மேட்ச் பண்ணி நடிக்கணும். அவர் வந்து ஜெய்தீப் அலாவத்ன்ற கேரக்டர். அவர் வந்து அவ்வளோ இஸ் ஸோ மச் இன்டு கேரக்டர். விஜய் சேதுபதி மாதிரி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இஸ் ஸோ மச் இன்டு கேரக்டர். ஒரு மூச்சு விடுறதுனா கூட அதில் ஒரு அர்த்தம் வச்சுட்டு பண்ணுற ஒரு கேரக்டர். எனக்கு அவர் பக்கத்தில் பண்ணுற ஒரு மார்ஜினல் ஆர்டிஸ்ட், ஒரு கீழே உட்காந்து காய்கறி கடைக்காரன் பேசுகிறாருனா கூட ஹீ இஸ் ஸோ மச் இன்டு த கேரக்டர். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஆக்டிங் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வரும், அந்த ஃபில்ம் மேக்கிங் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வரும். அண்ட் யூ ட்ரை டு பி தட். அது நீங்கள் சீரியலுக்குள்ளே போய் பண்ணாலும் நீங்கள் அதை தான் பண்ணுவீங்க. அது எப்படி காட்டப்படுது மாற்றப்படும், நீங்கள் காமிக்கிற விதத்தை பொறுத்து அது மாறும். ஸோ அந்த மாதிரி ஐ பிலீவ் நான் பண்ண சில சீரியல்ஸில் ஐ ட்ரைட் டூயிங் வாட் ஐ குட் அண்ட் வாட் ஐ எம் பெஸ்ட் அட். ஸோ ஒரு 3 வருஷம் நீங்கள் ஒரே கதாபாத்திரமாக வாழ போகிறீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். ஒரு காமன் மேன், இன்னிலேருந்து நீ கிடையாது. யுவர் மாணிக்கம், யுவர் அ police officer, your father is so and so, you have an intention like this, you are actually in love with someone and you don't like this community people, and you have a office related work and you are the only educated person in your family and you are very wicked because your mother is even more wicked, your father is even more wickeder. Okay, but you are the byproduct, so you have to be more wickeder. இதுதான் நீங்கள் வாழ வேண்டிய மனநிலைமை. ஸோ வாட் யூ டூ இஸ் யூ ஸ்ட்ராட்டஜைஸ் யுவர் பிளான் அக்கார்டிங்லி. அண்ட் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இட் டுக் சம் டைம் ஃபார் மீ டு கம் அவுட் த கேரக்டர்னு ஆக்டர்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இட் இஸ் ஆக்சுவலி நீங்கள் ஒரு கேரக்டர் டெடிகேட் பண்ணுறதுக்கு ஹீத் லெட்ஜர் வந்து ஒரு ரூம்குள்ளே இருந்து அவர் அந்த கேரக்டருக்காக ஹி கெப்ட் டூயிங் வாட் ஹி குட். ஐ திங்க் இங்கே பல ஹீத் லெட்ஜர்ஸ் இருக்காங்க நம்ம ஊரில். பல ஹீத் லெட்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான ரெக்கக்னைசேஷன் அண்ட் பிளாட்ஃபார்ம் இல்லை. அது ஒரு வேளை பேட்மேன் மாதிரி இங்கே நம்ம இதில் எடுக்கிறதுக்கும் வந்துட்டானுங்க இருக்காங்க, இன்னும் ஜாயின் ஆகலை. வந்துச்சுன்னா இங்கேயும் பல ஹீத் லெட்ஜர்ஸ் இருக்காங்க. இங்கே இப்போ வந்து ஒரு மணிகண்டன், சோமசுந்தரம் ஐயா, இப்படி இருக்கிறதுக்கே நம்ம இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஐ திங்க் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆடியன்ஸாகவே நிறைய பேர் ஹாப்பியாக இருக்காங்க. தெர் இஸ் ஸ்டப்ஸ் லைக் கொட்டுக்காளி, குடும்பஸ்தன், லப்பர் பந்து, திங்ஸ் லைக் தட் இஸ் ஆக்சுவலி ஜஸ்ட் பி வெரி சூதனிங் இன் பிட்வீன் பிக் கமர்ஷியல்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ளோவில் ஒரு நடிகன் ஒரு ஆக்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்ல வரதே என்னென்னா, ஒரு நடிகர் ரொம்ப ஆத்மார்த்தியமாக நடித்தார்னா, ஒரு மேக்கர் ரொம்ப ஆத்மார்த்தியமாக அதை வந்து அப்ரோச் பண்ணார்னா, இருக்கிற ஒரு விஷயத்த இதை ஷேப் பண்ணணும், டூல் பண்ணணும் இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு நியாயமான ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை டெலிவர் பண்ணணும். ஐ திங்க் இட்ஸ் கோன் பி வெரி இன்டர்நேஷ்னல். ஸோ அது எங்களுக்கு வந்து டப்பிங்கில் இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேட்டடாக இருக்கிற ஸ்பானிஷ் படம் பண்ணுவோம். அனாட்டமி ஆஃப் ஃபால்னு ஒரு படம் வந்துச்சு, ஆஸ்கர் வின்னிங் ஃபிலிம். அதில் நான் வந்து ஒரு வில்லன் வக்கீலுக்கு பேசினேன். அந்த ஒரு மொட்டை வக்கீல் இருப்பார். ஐ ஸ்போக் ஃபார் ஹிம். த அப்ரோச் டுவர்ட்ஸ் வாட் அன் இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும், அதை பண்ணுற கம்பெனி வில் பி வெரி டிஃப்ரெண்ட். அவங்க அதை அப்படி அப்ரோச் பண்ண மாட்டாங்க. Sometimes நீங்கள் அதை you will have to not leave it and educate it
டு த ரைட் பர்சன். அண்ட் அதை வந்து இல்லைங்க ஐயா, இதுக்கு இப்படி ஒரு டிமாண்ட் இருக்கு ஐயா, இந்த டிமாண்ட் தான் நீங்கள் பண்ணணும், அதுதான் அப்படி பண்ணணும். சம்டைம்ஸ் அவங்க வந்து அந்த படத்தை அவ்வளோ ரிசர்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ they'll have everything crafted ரெடி. இது இப்படி வேணும், இந்த மாதிரி இன்டர்நேஷ்னலில் வேணும், இந்த மாதிரி லென்த்தில் எனக்கு டெலிவர் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லிவிடுவாங்க. சம்டைம்ஸ் இட்ஸ் யூ டோட்டலி ஃப்ரீடம், நீ பண்ணுறது தான், ஜாலியாக பண்ணு அப்படின்னு இருக்கும்போது இட் டிபெண்ட்ஸ் அகெயின் அந்த ஆர்டிஸ்டோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது. does he want to really live as a character like that? அண்ட் சிலதெல்லாம் சேலஞ்சிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும். நான் சொன்னது அண்ட் டெட்பூல்தும் அப்படி தாங்க இருந்தது. டெட்பூல்து there was no விஷுவல் வந்து பிளட்டாக இருக்குது, எதுவும் இல்லை. அப்படி இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்லாங்கில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சிருச்சு இது யார், எந்த ஆர்டிஸ்ட். ஸோ ஓகே ஃபைன், இவர். ஸோ ஹீஸ் ட்ரைங் சம்திங் நியூ. ஸோ கேம்பிட்டே புதுசு, இந்த பழைய கேம்பிட்ன்றது இஸ் அ கேரக்டர், கேம்பிட்டே புது கேரக்டர் போட்டிருக்காங்க. ஸோ ஹீஸ் ட்ரைங் சம்திங் நியூ. ஸோ அது வந்து ஒரு மெக்சிகான், லாட்டின் அமெரிக்கன், போர்த்தோரிக்கன் அந்த மாதிரியான ஒரு ஸ்லாங். அண்ட் ஹீ ஹேஸ் அ ஸ்பேஸ். இப்போ இங்கே என்ன பண்ணலான்னும் போது அகெயின் இங்கே இந்த டேபிளுக்கு, நம்ம டேபிளுக்கு வரும்போது வி ட்ரைட் மன்சூர் அலிகான் ஸ்டைலில் போகலாம், எதுக்கு பேசிக்கிட்டுருங்க அப்படின்ற மாதிரி பண்ணலாம் அப்படின் போது நான், ஐயா நீங்கள் மன்சூர் அலிகான் ஐயாவே கூப்பிட்டு பேச வச்சுருங்களேன் ஐயா, அவரே அழகாக பேசிடுவார் ஐயா, நான் மிமிக்ரி பண்ணுறேன்னு இதில் இல்லை அலெக்ஸ் வேறு தான் ஒரு மாதிரி புதுசாக ட்ரை பண்ணலாம் அலெக்ஸ், அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி பேசுங்க, அதுக்கு நான் சொல்ல முடியாது அப்படின்னு பண்ணுங்க. அதையும் பண்ணி பார்த்தோம். கிரிஞ்சு தான். பட் ஐ வாண்ட் டு ட்ரை அண்ட் சி வாட்ஸ் கோன் ஒர்க். எனக்கு ஐடியாவே இல்லை. போர்த்தோரிக்கன்னா நான் என்ன பேசுகிறது, நான் என்ன திருநெல்வேலி பாஷா பேசுகிறது, அதில் எதுக்கு கொண்டு வந்தேன், எதுக்கு செஞ்சு வந்தேன் அப்படின்னு என்னால் அவரை ஒட்ட வைக்க முடியாது என்னால் அவர்கிட்ட. ஸோ அது எனக்கு ஒட்டணும். அவர் வெள்ளத்தோல் மேலே எனக்கு வந்து அது ஒரு நியாயமாக படணும். சரி ஓகே, அது வேலைக்கு ஆகலை. வேறு என்ன பண்ணலாம் அலெக்ஸ், வேறு ஏதாவது மாதிரி வாயில் தண்ணி வச்சுட்டே பேசுங்க அலெக்ஸ், எனக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு ட்ரை பண்ண. we did that too. ஒரு கேரக்டர் பேச எவ்வளோ நம்ம இது அது என்ன ஆகுனா ஒரு வாட்டி பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க, அவன் ரிஜெக்ட் பண்ணால் திரும்ப வந்துடும். திரும்ப அந்த டிமாண்ட் இருக்குது. அந்த அன்டில் யூ ப்ரொஜெக்ட் அண்ட் ப்ரொடியூஸ் த டிமாண்ட், அந்த நீங்கள் பூர்த்தி பண்ணி அனுப்புகிற வரைக்கும் அவன் அதை விட மாட்டான். அண்ட் இட்ஸ் நாட் லைக் ஐ எம் த ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஹூ தி செலக்டட். மல்டிபிள் வாய்ஸஸ் போகும், மல்டிபிள் வாய்ஸஸ்க்கு மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வாய்ஸ் டெஸ்ட் போயிட்டே இருக்கும், கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அண்ட் தென் யூ ட்ரை டு கிராக் அண்ட் இட்ஸ் ஆல் லக் அட் த சேம் டைம் ஒர்க். ஸோ இது ரெண்டும் அப்படியே மேட்ச் ஆகி வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு இதுக்கு வந்தோம். வெள்ளைக்கார மாதிரியே பேசிடுங்க அலெக்ஸ், ஏன்னா அது எதுவுமே ஒட்ட மாட்டேங்குது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் யாரா இவன் வந்ததுலேருந்து, வந்ததுலேருந்தே ஏதோ ஒரு டைலாக் இருக்கும், அதை வந்து எப்படி டெலிவரி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம். பா வரக்கூடாது, பா எல்லாமே ஃபா. உங்கள் ஒப்பன் அப்படின்னா கொப்பன், அப்படி வரணும். யாருடா, ஆறுடா அது அப்படி தான் பேசுவான். ஆறுடா அது வந்ததுல போது ஏதோ பண்ணிடுறா பாரு அப்படின்னு. ஓகே ஃபைன், சொல்லும் போதே சிரிப்பாங்கங்க. ஓகே, எனக்கே சிரிப்பு வரும் சொல்லும் போது. ஓகே சொல்லிட்டு போடுங்க அது. அண்ட் ஒரு ரா லாங்குவேஜ் போடணும். டெட் பூல் அதுதான் சொல்லும் போது இப்போ வந்து இருக்கும், என்னமோ ஒரு டைலாக் இருக்கும். மேக்னெட்டோ அந்த இது இருக்கும்ல, மேக்னெட்டோட ஹெல்மெட் இருக்கும், அது ஜகர்நாட் தலையில் இருக்கும். அந்த ஜகர்நாட் பெருசாக இருப்பான்ல, அந்த ஹெல்மெட்டை எடுத்தால் தான் அந்த அம்மா வில்லி இருக்குதுல்ல அதோட மண்டையில் போட்டு அதை வந்து லாக் பண்ண முடியும்னு ஒரு டைலாக் இருக்கும். அவன் தலையிலேருந்து ஹெல்மெட்டை உருவுனாதான் நம்ம பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டைலாக் இருந்துச்சு. அவன் தலையிலேருந்து ஹெல்மெட்டை உருவுனாதான் அப்படின்னு இருக்கும். அதை வந்து வி ஜஸ்ட் ஒர்க்ட் ஆன் இட். அவன் டேலண்ட் ஹெல்மெட்டை தான் அதை எடுக்க முடியும் ஃபுல்லு அப்படின்னு இருக்கும். இட் ஹேஸ் டு ஹாவ் திஸ் ரா லாங்குவேஜ் டூ. அதை அண்ட் இட் ஹேஸ் டு கன்வே வாட் இட் ஹேஸ் டு டூ. ஆமாம், அதெல்லாம் இட்ஸ் ஃபன் அட் த சேம் டைம். ஓகே, நான் பண்ணுறது கரெக்டாக காமெடி பீஸ் ஆகிடுவோமோ, சரி பண்ணோம், என்ன பண்ண போது என்ன, ஏன்னா எல்லோரும் ஒரு இதில் ஒரு ஃப்ளோவில் பண்ணியிருக்காங்க, ஸோ நாமளும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் கீப் கோயிங். ஸோ இந்த மாதிரியான ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்னு போகும்போது அந்த நாள் வந்து சந்தோஷமாக தான் இருக்கும்.
சம்டைம்ஸ் நம்ம பண்ணணும்னு நினச்சி பயங்கரமாக அந்த கேரக்டரை செதுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் வந்து டயலாக்ஸ் சொதப்பி ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். 4 வார்த்தை பேசக்கூடிய டயலாகை 2 வார்த்தையில் பேச சொல்லுவாங்க. ஸோ பட் ஆனால் உங்களால் அதில் எந்த சேஞ்சஸும் கொண்டு வர முடியாது டயலாக்ஸில். ஒரு அளவுக்கு இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்டர். நம்ம யாரையுமே இவங்க புத்திசாலி இவங்க நல்லா பண்ணலன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து இப்படி பேசுங்க, இதே மாதிரி பேசுங்க, இந்த நோட்லேயே பேசுங்கன்னு சொல்லி தருவாங்க. அது நான் கிடையாது. பட் அந்த இடத்துல நான் இதை பண்ணி பார்த்தா தான் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் வந்து அவர் சொல்கிற மாதிரியே நான் சொல்லி பார்க்கும்போது அந்த கதாபாத்திரம் வேறு மாதிரி தெரியும் எனக்கு பார்க்குறதுக்கு. ஓகே ஃபைன், இது இப்படி தான் ஓகே. சில இடத்துல அக்செப்டன்ஸ் வராது. நான் சொன்னது நல்லா இருந்துச்சுங்க, இது நல்லா இல்லை. சம்டைம்ஸ் வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு 10 டைலாக் பேசிடுவாங்க. இட் ஹாஸ் டு ஹேப்பன் கார்பரேட் லைக் அப்படின்னு பேசுகிறானுங்கன்னா, ஸோ நாங்கள் வந்து எல்லா வார்த்தையும் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். சும்மா இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்குடா அப்படின்ற மாதிரி போகணுன்னு தான் நினைப்போம். பட் சம்டைம்ஸ் இல்லை அது அப்படி கிடையாது அப்படின்ட்டு இருக்கும். இல்லை அது அப்படி கிடையாது அப்படின்னு தான் மேட்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ 2 வார்த்தையிலே ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணுறோம் இருக்கும். சம்டைம்ஸ் தட்ஸ் ஆல்சோ அ சேலஞ்ச். ஸோ சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் வித் ஆர்டிஸ்ட். அது வந்து எங்கள் கையிலே கிடையாது டோட்டலாக. சம்டைம்ஸ் வந்து சில இதில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி சொல்லலான்னா, சில வெளியூர் ஆர்டிஸ்ட் நடிப்பாங்க. பீப்புள் ஃப்ரம் அதர் லாங்குவேஜ் ஆக்ட். இப்போ அவங்க வந்து அந்த டோனில் தான் பேசியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, கோடியில் ஒரு படம் இருக்குது. அதில் வந்து ஒரு வில்லன் வருவார். அந்த விஜய் ஆண்டனி படத்தில் ஒரு வில்லன் வருவார். சுல்லா அவர் பேர் ஏதோ ஒரு இதில். அவரது வந்து ஐ திங்க் ஹீஸ் அ கன்னடா ஆக்டர் ஒரு தெலுங்கு ஆக்டர் ஐ டோன்ட் நோ. அவர் வந்து அதுக்கு பார்த்துருக்குதோ அப்படின்னு அவர் தான் பேசியிருப்பார். ஸோ அதை வந்து ஸோ அப்படி இருக்கிறத வந்து நான் யூ ஹேவ் டு டூ இட் இன் தமிழ் ப்ராப்பராக. அதை தமிழில் நீங்கள் டெலிவரி பண்ணணும். ஸோ அது என்ன ஒரு ஸ்லாங்கு, லோக்கல் ஸ்லாங் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதுவும் ஃபன்னாக இருக்கும் சம்டைம்ஸ். தம்பே நீ பசங்க சொன்னானுங்க, நீ டியூஷன்லாம் எடுத்து பசங்களை காப்பாற்றுறியாம, அதனால நான் உனக்கு ஒரு டீலு கொடுக்குறேன் அப்படி அந்த மாதிரி இட் வில் கோ லைக் தட். ஸோ ஓகே ஃபைன், ஐ எம் ட்ரைங் டு ப்ளே அ டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஓகே, அவருக்கு அவரோட ஓன் லாங்குவேஜில் அவர் என்ன நினச்சி பண்ணார்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அந்த கேரக்டர் அவர் ஒன்று பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த கேரக்டருக்கு நான் ஒரு ஐம் கம்ப்ளீட்டிங் இட் இன் சச் அ வே தட் தட் லுக்ஸ் ஈவன் பர்ஃபெக்ட். ஸோ அப்படி இருக்கிறது வந்து ஐ பிலீவ் தட்ஸ் த கரெக்ட் எக்ஸ்போஷர் ஆஃப் டப்பிங். அதுதான் டப்பிங். கோப்ரா பார்த்தீங்களா, அவர் பெங்காலி ஆக்டர், இஸ் அ கோல்டு மெடலிஸ்ட் ஐ கெஸ், பெரிய ஆக்டர் அவர். ஸோ அவர் வாய்ஸ் வந்து டோட்டலாக அவர் அந்த ப்ராம்ப்ட் கேட்டு தமிழில் இதுக்கேற்ற மாதிரி சில ஆக்டர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒன்று பண்ணியிருந்தார். இதுக்கு அழுத்தழுத்தப்படுத்தழுத்தோ அப்படிலாம் இருக்கும் டைலாக் சம்டைம்ஸ். ஓகே ஃபைன், இப்போ என்னென்னா டைரக்டர் கொடுப்பாரு டைலாக், இல்லை நீ நினச்சிட்டு இருக்க மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி அதை மாற்றிடும். ஸோ அதுக்கு ஒரு பாடி இருக்கணும். அவரோட எந்த வோக்கல் கார்டோட எந்த ரேஞ்சில் பேச போகிறோம். am I going to be solo or up or soft or bassy? It depends on what the character. The time is running way too fast now. Things are going to get even worse today அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ விக்ரம் சார் பேசுவார், அப்படியே ஒரு 5 கேரக்டர் ஒரே நேரத்தில் நடிக்கும். ஸோ அந்த மாதிரி செஷன்ஸ்லலாம் நான் விக்ரம் சார் போய் வேலை செஞ்சேன். ஐ மீன் அவர் எனக்கு ஒன் ஆஃப் த ஐடல். ஸோ அவரும் டப்பிங் ஆர்டிஸ்ட்லேருந்து ஹஸ் பிகம் ஒன் ஆஃப் த பிக் ஃபினாமினா. ஸோ அவர் ஐ மீன் யாரை பிடிக்கும் அப்படின்னு பட்டுன்னு யாராக கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அவர் தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப உழைப்பாளி, பயங்கரமான உழைப்பாளி. அண்ட் தெரியும் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட்டாக வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிறாருன்னா ஐ திங்க் ஹி ஹேஸ் கிரேட் கமாண்ட் ஓவர் ஹிஸ் வாய்ஸ் அண்ட் டெக்ஸ்டர்ஸ் டுவர்ட்ஸ் இட். நீங்கள் இந்த துருவ நட்சத்திரத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அவர் தட் மச் இஸ் எனஃப் டே வர்றா அவ்வளோ தட்ஸ் எனஃப். அந்த தட் ப்ளே எனக்கு புரியும் எங்களுக்கு. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஆல்சோ வாய்ஸ், இட்ஸ் ஆல்சோ த டெலிவரி. நம்ம கற்றுக்கும் போது வெறும் நம்ம வோக்கல் கார்டை எவ்வளோ த்ரோ பண்ணுறோம், எவ்வளோ புரிஞ்சுக்கிறோன்றது மட்டும் இல்லை. எவ்ரி டே கான்ஸ்டன்ட்லி வி லேர்ன் சம் ஒன் எல்ஸ் இஸ் ஆக்டிங் டூ.
சம்வேர் ஓ வெள்ளைக்காரர் இப்படி பண்ணுறீங்களா, ஓ ஓகே ஸ்பானிஷ்காரங்க இப்படி பண்ணுறீங்களா, ஓகே அனிமேல நடித்தா இப்படி இப்படி இருக்குல்ல, ஓகே தட்ஸ் ஹவ் யூ எக்ஸ்ப்ரெஸ். அண்ட் பட் சம்வேர் நாங்கள் எல்லா இடத்துலையுமே அந்த வெவ்வேறு ஃபாரினர் அந்த அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு வி ட்ரை டு பிரிங் அ ப்ராக்டிக்கல் தமிழ் டெலிவரி. டிபெண்ட்ஸ் இல்லைங்களா. ஒரு ஃபாரின் படத்தில் அப்படியே தமிழ் எப்படி பேசுவாங்க அப்படின்னு அவர் பேசினார்னா உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை ஒரு ஃபாரினர் தமிழ் பேசினா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா, இருந்தால் பிடிக்கும். யூனோ டிபெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் மேக்கர்ஸும். ஸோ ஒரு ஃபாரினர் பேசினா சம்டைம்ஸ் என்னோட மெயின் இது என்னென்னா, நான் எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஒரு லைவாக ஸ்ட்ரெயிட் படத்துக்கு பேசினா எப்படி இருக்குமோ, ஒருத்தர் உண்மையாகவே அந்த கதாபாத்திரமாக நடித்து ஒருவேளை நான் நடிச்சிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணியிருக்கணும், என்னால் என்ன பண்ணியிருந்திருக்க முடியும், இப்போ நான் வந்து இடத்துல இருக்கேன் அப்படின்ற அப்ரோச்சை நான் அட்லீஸ்ட் ஒரு 20% எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணிவிடுவேன். சம்டைம்ஸ் அதை டவுன் ரைஸ் பண்ணுவாங்க, அலெக்ஸ் ரொம்ப லைவாக வேண்டாம், கொஞ்சம் கட் பண்ணுங்கள். ஸோ வி ஷுட் நோ த உட்காருங்க அப்படி இருக்கும். பட் த கேரக்டர் வில் டிமாண்ட், அந்த டிரெக்டர் வில் ஆஸ்க் யூ மோர், உட்காருங்க அப்படி, தென் யூ ஜஸ்ட் புட் மோர் பாடி டு இட். ஸோ அந்த மாதிரி இருக்கும். யூனோ தட்ஸ் ஹவு டப்பிங் ஒர்க்ஸ் ஃபார் மீ, தட்ஸ் ஹவு இட் டேக்ஸ் ஒரு ஷேப்புக்கு. ஸோ ஆக்டிங் ஒரு ஆக்டராக பார்த்தீங்க அப்படின்னா டப்பிங்கில் இன்னும் கூட நடிக்க முடியுது. டப்பிங்கில் நீங்கள் நடிச்சு தான் ஆகணும். எனக்கு என்னவோ டப்பிங்கில் தான் நிறைய நடிக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக உண்மையை தான் சொல்கிறீங்க. ஏன்னா டார்க் ரூம் ஆக்டிங் இஸ் ஒன் ஆஃப் அ கிரேட்டஸ்ட் ப்ராக்டிஸ். இன்னும் நீங்கள் எவ்வளோ மெத்தட் ஆக்டர்ஸ் நீங்கள் பார்த்துருந்தாலும், எப்படி ஏற்பட்ட ஆக்டராக இருந்தாலும் அவங்க தனியாக ஒரு ரூமில் நடித்து பார்த்து தாங்க ஆகணும். கண்ணாடி கூட இல்லாமல் என்ன வருதோ அதை நம்ம செஞ்சு பார்த்து தான் ஆகணும். நீங்கள் சிரிக்கணும், அழணும், கத்தணும், கதறணும். இது இல்லாமல் ஒருத்தரால் ஒரு பூரண நடிகராக மாறுறது கஷ்டம். நீங்கள் ஈவன் கூத்துப்பட்டறையில் போனீங்கன்னா கூட உங்களுக்கு தேர் ஆர் ஸ்பெசிஃபிக் வேஸ் தில் ட்ரை டு டீச் யூ ஹவு டு கண்ட்ரோல் யுவர் வோக்கல் கார்ட், வாய்ஸ் டெக்ஸ்சர் எவ்வளோ, க்ரஃப் எவ்வளோ. இப்போ கத்தணும்னா எப்படி கத்துவீங்க? அதுவும் கத்தல் தான், அதுவும் கத்தல் தான், அதுவும் கத்தல் தான். வாட் ஆர் யூ கோன் பி, வாட் இஸ் அ சிச்சுவேஷன், வாட் ஆர் யூ கோன் ப்ரொஜெக்ட் டு இட். ஸோ இந்த மாதிரி நிறைய கற்றுக்க கிடைக்கும். சம்டைம்ஸ் டூயிங் ஒர்க் இஸ் த பெஸ்ட் டீச்சர் இல்லையா. நம்ம அந்த டிமாண்ட் புட் யூ இன்டு ஸோ மச் ப்ரெஷர் அண்ட் யூ ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் வாட் யூ ஆர். அதை உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஐ திங்க் ஐம் கிளாட் நான் இப்படி ஒரு துறையில் இருக்கேன் அப்படின்றதுக்காக. இட்ஸ் எவ்ரி டே இஸ் பியூட்டிஃபுல், எவ்ரி டே இஸ் சேலஞ்சிங். அண்ட் சம்வேர் ஈவன் இஃப் யூர் ஃபினான்ஸ் இஸ் ஹேசி வேசி, உங்கள் ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் டு த பீக். நான் வாழ்ந்தேன், நான் செத்து போயிடலாம், பட் திஸ் வாய்ஸ் இஸ் நாட் கோன் டை அட் ஆல். தட் கேரக்டர் இஸ் தட்ஸ் மீ. அதில் நான் வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பேன். சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் ஆகிடும் அது கூட. நைஸ் ஃபைன், உங்களுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துறேன். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து எல்லாருக்கும் வாய்ஸ் கொடுத்துறேன். டிஸ்கவரி, நேஷ்னல் ஜியாகிரஃபி, அப்புறம் வேறு என்னங்க இருக்குது, ஹிஸ்ட்ரி, பிபிசி, இது எல்லாத்துக்குமே நான் வாய்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் என்னோடய ஆசைங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு டப்பிங்க்கு, எனக்கு டப்பிங் மேலே ஒரு நாட்டம் இருந்தது. பண்ணுறதும் அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு டிஃபராக இருக்கும்ல? யா டோட்டலாக. நேஷ்னல் ஜியாகிரஃபி நான் சின்ன வயசுலேருந்து உட்காந்து பார்த்து பழகி, நான் பேக் ஹில்ஸ்லேயும் பேசியிருக்கேன், ஒன் ஆஃப் த கேரக்டர் பேசியிருக்கேன், டெட்லியஸ்ட் அனிமல்ஸ் அப்படின்னு ஒன்று பேசியிருக்கேன், ஷிப்ரெக்ஸ் பேசியிருக்கேன், அண்ட் கேச்சிங் ஜாயிண்ட் ஃபிஷ்னு ஒன்று பேசியிருக்கேன். லைவாக பேசிக்கிட்டே போய் வாய்ஸ் ஓவர் அண்ட் லைவ் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பேசியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு டிஸ்கவரி, நேஷ்னல் ஜியாகிரஃபியும் எனக்கு ஆசையாக இருக்கும். அல்வா சாப்பிட்ற மாதிரி போனால் அப்படியே எடுத்து வச்சுட்டா, ஓகே ஃபைன், டூடன் காமனோட கத்தி இந்த இப்போ இருக்கிற நிலைமையிலையும் எங்கே புதஞ்சிருக்குன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு. ஓகே ஜாலிப்பா, ஜாலி. இதே மாதிரி அதெல்லாம் அது நம்மளுக்கான பிளேஸ். அது தட்ஸ் மை ஹோல். நீ அதை மட்டும் எனக்கு கொடு, நான் பாரு, என்கிட்ட ஒரு இது இருக்குது. அண்ட் டேக்ஸ் படிப்போம் இல்லையா, டெட்பூல் அண்ட் வோல்வரின், அந்த டேக்ஸ் படிக்கிறது தமிழில், என்ன டிஸ்னி ப்ளஸ் தமிழில் அப்படின்னு வரும் இல்லையா. அந்த மாதிரி நிறைய டேக்ஸ் படிக்க என்னை கூப்பிடுவாங்க. ஸோ ஒரு படத்துக்கு ஈக்குவலான ஒரு பெருமை இருக்கும் எனக்கு. ஓகே, நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, ஓகே ஃபைன். ஐ வாண்டட் ஆல்வேஸ் சம்வேர் ஐ வாண்டட் டு பி. முன்னாடி ஒன்று நம்ம விஜய் டிவிக்கு ஒன்று வருங்க, டடன்
விஜய் டிவி ஆசிய தமிழர்களுக்கான முதல் சேனல் அப்படின்னு ஒன்று நான் பேசலைங்க. நான் பிறந்ததான் இருப்பேன் நினைக்கிறேன். அவர் சாரோட பேர் எனக்கு தெரியாது. அண்ட் பிரின்ஸ் ஜுவல்லரி பாருங்கள் பார்க் டி நகர் சென்னை அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொன்னல. இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில் கேட்டு வளர்ந்த வாய்ஸஸ். ஓ மை காட், எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் பீட்டர் கோலின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஆப்டிமஸ் பிரைமோட ஒரிஜினல் வாய்ஸ் இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் அவர். ஜோக்கருக்கு பேசின ஒருத்தர் இருக்கார், அவர் ஜாக் ஏதோ ஒரு நேம் வரும் அவருக்கு. ஓ மை காட், அவரும் ஃபினாமினலாக பேசிப்பார். கார்ட்டூனில் இருக்கிற ஜோக்கர்ஸ்க்கு பேசின ஒருத்தர் இருக்கார். ஸோ இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் சில பேரை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆசை வந்துடும். ஓ மை காட், இப்படி பேசணும் நம்மளும், இது நம்ம வி ஷுட் புட். அண்ட் நீங்கள் ஆக்டிங்குள்ளே வர 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 யூ அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் மாடுலேஷன், இட்ஸ் நாட் எவ்ரி திங், இட்ஸ் அபவுட் த கேரக்டர் இட் செல்ஃப். வாட் ஆர் யூ டு டாக். நீங்கள் ஜோக்கர் பேசுகிறீங்கன்னா நீங்கள் ஜோக்கரை உணராமல் ஜோக்கர் பேசிடவே முடியாது. உங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஜோக்கர் இருக்கணும். சம்வேர் யூ ஹேவ் டு இக்னைட் இட் அண்ட் பிரிங் இட் சம்வேர். ஸோ அதுதான் டப்பிங்குள்ளே வர வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பிடிப்பு இல்லாமல் இருந்ததுங்க. ஏன்னா ஒன்று என்ன மாதிரி ஒரு நடிகனாக வளம் வரணும்னு நினைக்கிற ஒரு ப்ராக்டிக்கலான லைஃப் ஸ்ட்ரக்சரில் சொன்னோன்னா, நடிகனாகணுன்னா உடனே நடிகனும் ஆகிட முடியும். ஆனால் அதை சஸ்டெயின் பண்ணுற விஷயன்றது ரொம்ப பெரிய விஷயம். இல்லை உடனே நடிகனாக ஆக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து அதிலேருந்து போயிடலாம். பட் யூ ஹேவ் டு கீப் ட்ரைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒரு நடிகனாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து உங்கள் மனசு எங்கெல்லாம் உங்களை எடுத்துகிட்டு போகுதோ எப்படியும் சர்வைவலுக்கு வேலை செஞ்சு தான் ஆகணும். யூனோ இன்க்ளூடிங் யூ. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு பிடிச்ச ஆர்ட்டை அதிலே சம்பாரித்து அதுக்குள்ளேயே வாழ்ந்துக்கணும்னு நினைக்கிறது தான் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் முக்கால்வாசி. அண்ட் நம்ம கிளாட், ஐ திங்க் நம்ம இந்த ஜென்ரேஷன்லையாவது இருக்கிறோம். அந்த மாதிரி ஏன்னோ திரும்ப போய் ஏதாவது ஒரு பேங்க்கில் வேலை செய்யணும், இதில் வேலை செய்யணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பழிச்சிக்கிறேன், எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிக்கிறேன், நான் எதுக்கும் போய் எதுக்காகவும் பண்ணலைன்ற ஒரு ஏரியாவுக்குள்ளே இருக்கிறதே ரொம்ப ஒரு மாதிரி திருப்தியாக தான் இருக்குது. அண்ட் சம்வே இந்த மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்ட் புதுசாக வர்றவங்களை பார்க்கும்போது கூட எனக்கு ரொம்ப ஆசை. லைக் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் உங்கள் வாய்ஸ்க்கு கூட சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 2 ப்ராஜெக்ட் பேசிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை உண்மையாகவே நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தானே நருத்தோவில் வந்து உங்கள் வாய்ஸ் இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா. தட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட். உண்மையாகவே அது ஒரு காம்ப்ளிமெண்ட். நருத்தோ நான் பேசினதுக்கப்புறம் எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்ததுங்க. அனிமேக்கு இருக்கிற பலத்தை நான் அப்போ தான் உணர்ந்தேன். ஓ மை காட், எத்தனை ஃபாலோவர்ஸ், எத்தனை பேர். ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் போய் பார்த்தேன், ஃபுல்லாக பார்த்து ஐ ஜஸ்ட் டிட் மை ரிசர்ச் ஆன் நருட்டோ பார்த்து நான் ஃபுல்லாக நருட்டோ உட்காந்து ஃபுல்லாக அதை முடிச்சுட்டு. ஆசுமா தாங்க. இல்லைங்க, எனக்கு தெனாவட்டா. ஆமாம், அவர் செத்துருவார். பிகாஸ் ஹி ஹேட் ஆர்க், இட் காட் எண்டட். அவர் செத்ததுக்கப்புறமும் வந்து திரும்ப ஹி கேம் ஃபார் 3 எபிசோட்ஸ். எனக்கு ஷிகமாரு பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த இவங்க பேர் என்னங்க, இந்த குண்டா ஒரு கேரக்டர் இருக்கும் தெரியுமா, அந்த பொண்ணு குண்டா ஒரு கேரக்டர். அவங்க டீமில் அவங்க அந்த 4 பேர் எப்போ பார்த்தாலும் இதான் சாப்பிட்டாங்க, பார்பிக்யூக்கு போகலாமா அப்படின்னு, எப்போ பார்த்தாலும் பார்பிக்யூ வாங்க, பார்பிக்யூ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அங்கங்கே போயிட்டேன். சோஜியா, அதுக்கு பேசியிருந்தவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அதனால எனக்கு அந்த கேரக்டர் பிடிச்சது. அதெல்லாம் அபிஜித் டெலிவரியே நல்லா தான் இருந்தது. அண்ட் எனக்கு அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் வந்து இட் ஜஸ்ட் கேம் எ மார்க். தமிழில் பார்க்குறோன்றதுனால இட் டுக் சம் டைம் ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட். நான் ஒரிஜினலில் பார்க்கல, நீங்களும் ஒரிஜினலில் பார்த்துருப்பீங்க இல்லையா. நீங்கள் அந்த லாங்குவேஜில் பார்க்குறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்க? வாட் டிட் யூ see லைக்? எனக்கு வந்து ஜாப்பனீஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். அனிமேனாலே அதோட ஆரிஜினில் பார்க்கணும் தான் நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இல்லை. குனிச்சிவா அப்படின்னு அவங்க ஒவ்வொன்றும் போயிட்டே இருக்கும், ஒவ்வொன்று சொல்லும் போது. ஸோ ஜஸ்ட் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அவங்கெல்லாம் ரொம்ப உயிரை கொடுத்து பேசுவாங்க. அவங்களோட இதெல்லாம் பார்க்கும்போதே, டுட்டோரியல்ஸ்லாம் பார்க்கும்போது டே என்னடா பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், இப்படியெல்லாம் பேசியிருக்காங்கன்னு. ஸோ அது வந்து தமிழில் வரும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நருட்டோவில் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆச்சு எனக்கு ஸ்டார்டிங்கில் ஷோனன் ஜம்ப்பில். அப்போ தான் வந்துட்டு நான் வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு இவர் சுஜித் வந்து கால்ட் மீ லைக்,
ஓகே பரவாயில்ல நீங்கள் தான் கொஞ்சம் திட்டாமல் சொல்லியிருக்கீங்கிற மாதிரி. ஏன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே டக்குன்னு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு அனிமே வந்து ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் மாஸ்டர் பீஸ் அனிமே தமிழில் வரும்போது நிறைய பேருக்கு ஒரு இது இருந்தது. பட் யார் அதை வந்து கமெண்ட் பண்ணாங்கன்னா ஆரிஜினல் லாங்குவேஜில் பார்த்தவங்க கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஈவன் தமிழில் பார்க்காம இந்த 2-3 ரீல்ஸ் பார்த்துட்டு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ஜஸ்ட் தமிழில் வர்றது நல்லது, எல்லாராலையும் இதை ஆரிஜினில் பார்க்க முடியாது. ஸோ அதனால் ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து தமிழில் பார்த்தேன் ஒரு தடவை நருட்டோ பார்த்து. எனக்கு பிடிச்சிருக்கு, சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்து, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா ஸ்பை அண்ட் ஃபேமிலி லைனாக வரும்போது வேற லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் ஏதோ ஒன்று ஓகே பட்லர்னு ஒரு கேரக்டர், அது நான் செபாஸ்டன்ற அந்த கேரக்டர் நான் தான் பண்ணேன். உங்களுக்கே தெரியாமல் நிறைய அனிமே பேசி பார்த்துருக்கீங்களா? அந்த க்ரன்ச்சி ரோல்னு ஒரு ஆப் சொன்னாங்க, அதில் போய் பார்க்கணும். அதில் போனால் 90 ரூபா கேட்டுச்சு. அது வெயிட் பண்ணிவிட்டு அதுலேயும் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. என்னமோ அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கும். ஓகே இதுக்கு என்னடா டயலாக் இப்போ அப்படின்ற போது அதை பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஓகே ஓகே நான் இப்போ அவங்களோட டோனுக்கு போக முடியாது, நம்ம தமிழுக்கு வரேன். யூனோ தே ஹாவ் ஸோ மச் ஆஃப் த்ரூ இன் ஜாப்பனீஸ். ஒத்தோடியோ கத்தோடியோ மாஸ் அப்படின்ட்டு, பொம்புடி மாஸ் அப்படின்ட்டு. ஓகே ஃபைன், என்னடா இது நல்ல கர்வ் வச்சு. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். தட் மச் தமிழில் போக முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. இங்கே இன்னொரு ஒரு டோன் ரிலேட்டட் ஒரு ப்ளே ஒரு இது கேட்பாங்கங்க. நிறைய பேருக்கு நம்ம ரவிசங்கர் அண்ணன் சார் இருக்கார், டாம் க்ரூஸ்க்கெலாம் அவர் தான் பேசுவார், அயன்மேன். அவர்கிட்ட வந்து ஒரு அழகான ஒரு டெலிவரி இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அழகாக ஒரு மாதிரி கர்வேச்சராக பேசுவார். யூனோ அந்த பியூட்டி ஆஃப் கர்வேச்சர் அந்த கேரக்டருக்கு ஒரு லைவ்லினஸ் கொடுத்துச்சு. யூனோ பட் மேக்ஸிமம் பீப்புள் எக்ஸ்பெக்ட் த சேம் திங், அதே மாதிரி கொடுங்க அப்படின்ட்டு. நம்ம நினைவுகள் அப்படின்னு நம்ம ரவிசங்கர் அண்ணா மாதிரி பேசிட முடியாது. யூனோ சம்டைம்ஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ஃப்ளோ அண்ட் யூனோ அதை வச்சு போனால் தான் அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் இருக்கும். அண்ட் ஒரு கேரக்டரை மல்டிபிள் ஆர்டிஸ்ட் பேசியிருப்பாங்க, ரெண்டுக்குமே ஜஸ்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேருமே அவங்கவுங்க விதத்தில் ஜஸ்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ரீசெண்டாக வந்து இவர் கார்த்திக் கேப்டன் அமெரிக்கா பேசினவர், உங்களுக்கு தெரியுமா? கார்த்திக்னு இருக்கார். கார்த்திக் கேப்டன் அமெரிக்கா அவர் தான் பேசினார். இஸ் ஒன் ஆஃப் அ லெஜெண்டரி டப்பிங் ஆர்டிஸ்ட். அவரும் லைக் ஹி ஹஸ் டன் ஸோ மச். உங்களுக்கு அவர் வாய்ஸ் வந்து ரொம்ப பரிச்சயமாக இருக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா. அந்த ஸோ என்னென்னா அவர் வந்து டிஸ்கவரிக்காக திரும்ப நிறைய இந்த டப்பிங்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த ரீடப் பண்ணும்போது பழைய கிளாசிக்ஸ்லாம் சில டப்பிங் பண்ணாங்க. அதில் வந்து நான் கான்ஸ்டன்டீன் பேசினேன், மேட்ரிக்ஸ் பேசினேன். ஸோ அதில் மேட்ரிக்ஸ் பேசும்போது நான் நியோ பேசினேன், கார்த்திக் ப்ரோ வந்து வேறு ஒரு கேரக்டர் பேசியிருந்தார். ஸோ இட் வாஸ் லைக் நான் வந்து ப்ரோ நீங்கள் தான் நியோ. ஐ வாஸ் லைக் ஹோல்டிங் இஸ் ஹேண்ட்ஸ் ப்ரோ. பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு. யூ டிட். இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு பழைய மேட்ரிக்ஸு, நான் படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது. ஸோ அவர் வந்து கீனு ரீவ்ஸ், அவரோட ஃப்ளோ ஆஃப் கீனு ரீவ்ஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல். பட் வாட் டு டூ, யூ ஆர் இன் டு அ கேரக்டர் நவ். நவ் இஃப் யூ ஆர் கீனு ரீவ்ஸ், வாட் ஆர் யூ கோனா டூ? நீ பண்ணுறா இப்போ கீனு ரீவ்ஸ் பார்க்கலான்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் வரும்போது வாட் வில் யூ டூ? யூ எம்ப்ரேஸ் வாட் யூனோ த லெஜெண்ட்ஸ் அண்ட் யூ ட்ரை யுவர் பெஸ்ட். அது அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். யூனோ அதுக்கு நீங்கள் வேறு இது வரலை. யூனோ ஈவன் சாய் நம்ம அபிஜித் ப்ரோவுக்கும் அதான் நான் சொல்லுவேன். அவர் எப்போவுமே லோக்கின்னு ஒரு சீரீஸ் வந்துச்சுல்ல, அதில் மோபியஸ்ன்ற கேரக்டர் நான் பண்ணியிருந்தேன். அந்த ஓவன் வில்சன் கேரக்டர் மோபியஸ்ன்னு சொல்லிட்டு, சாரி லேட்டாக சொல்கிறேன், எனக்கு ஞாபகம் தான் சொல்கிறேன். ஸோ அந்த மோபியஸில் வந்து அவர் வந்து ஒரு அழகான ரைட்டிங் கொடுத்துருப்பாரு. டெட்பூலுக்கு அவர் தான் ரைட்டிங். ஸோ அவர் வந்து ஒரு அழகான ரைட்டிங் கொடுத்துருப்பாரு. அண்ட் ஹி கிவ்ஸ் அஸ் ஃப்ரீடம். ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஃப்ரீடம் கொடுப்பாரு அவர் அழகாக. ஐயா நீ இதை கிராஃப்ட் பண்ணு ஒழுங்கா, இன்னும் கொஞ்சம் அப்படி போடு இப்படி போடுன்ட்டு யூனோ ஹி கேவ் அஸ் லாட் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ யூனோ இந்த மாதிரி சென்சிபிள் ரைட்டிங் அண்ட் யூனோ சென்சிபிள் டிரெக்டர்ஸ் அண்ட் நிறைய பேர் ஒரு கேரக்டரை மெருகேற்றி அந்த கேரக்டர் லைவ்லியாக இருக்குன்னா அதுக்கு பின்னாடி அவங்க இருப்பாங்க. அண்ட் தெர் ஆர் வெரி சர்டன் என்ஜினியர்ஸ் வெறும் வெட்டி ஒட்டி அப்படி மட்டும் இல்லாமல் தெல் பி பீப்புள் ஹூ வில் பி எக்ஸ்பெக்டிங் த கரெக்ட் ஃபீல், கரெக்ட் பிரெத், கரெக்ட் டேக். யூனோ டேக் சம்திங், யூனோ நீங்கள் இந்த டேக் பார்க்காம அப்படியே பிளாங்காக வாங்க. யூனோ சம்டைம்ஸ் அப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. யூனோ ஒரு 3 வாட்டி அதே கொடுங்க ப்ரோ அப்படின்னு வரும்.
சம்டைம்ஸ் அந்த வாய் கொள்ளறதுக்கு வந்து டைலாக்ஸ் கரெக்டாக மாற்றி கொடுப்பாங்க. அப்புறம் இப்படி போகலாமா. சில டப்பிங் சில என்ஜினியர்ஸ்லாம் வந்து ரொம்ப சென்சிபிளான என்ஜினியர்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். சில நியூ கமர்ஸ்லாம் பயங்கர சென்சிபிளாக பேசியிருக்காங்க. வா ஓகே நைஸ். ஸோ இந்த மாதிரி வைஸ் வர்ஸா இப்படியும் வந்து நிறைய மக்கள் எங்களுக்கு பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஒரு படம் நல்லா இருக்குது, ஒரு டப்பிங் ரொம்ப நல்லா இருக்குன்னா அதுக்கு பின்னாடி போல்டான ஒரு டிரெக்ஷனல் டீமும் அந்த டைலாக் டீமும் ஒரு என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷனான ஆர்டிஸ்ட்ஸும் நல்லா வருமா இல்லையான்னு தெரியாத அந்த டீம் எஃபோர்ட்டும் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரை நாங்கள் அதை வந்து காப்பாற்ற முடியும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு எஃபோர்ட் போட்டு பண்ணுவோம். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். பேக்லாஷ் ஆச்சுன்னா ஆச்சு, அவ்வளோதான். அகெயின் அதுக்குன்னு எதுவும் சொல்ல முடியாது. அண்ட் டச்வுட் இப்போல்லாம் வந்து மேக்கர்ஸ் வந்துட்டாங்க. Netflix is here, Amazon is here, and they wanted to find. இப்போ அவன் வந்து எதுகைக்காக அவன் ஒன்று சொல்லியிருக்கான். அவன் வந்து ஒரு பழமொழி சொல்கிறான்னா தமிழுக்கு என்ன பழமொழி, இந்த கிரவுண்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பழமொழி கொடுன்னு அவங்கள கேட்குறாங்க. ஸோ தட் ஹஸ் புட் ஸோ மச் ஷேப்பிங் இன் டு த டிரெக்ஷனல் டீம். இப்போ வந்து அது ப்ரெஷர்னால் மட்டும் இல்லை, தெர் ஆர் வெரி குட் டிரெக்டர்ஸ் டூ. அவங்க கேட்காமே அந்த மாதிரியே வேலை செஞ்ச நிறைய மக்களும் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி இப்போ இண்டஸ்ட்ரி வந்து ஷேப் ஆகிட்டு வருது. ஸோ முன்னாடி மாதிரி ஒரு டப்பிங் படம் மாதிரி இருக்குங்க அப்படின்ற இப்போ கூட அந்த வார்த்தைகளை கேட்போம். டப்பிங் மாதிரி வராதிங்க, கொஞ்சம் லைவாக வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபைன், டப்பிங் மாதிரி வரக்கூடாதுன்னா மைண்டுக்குள்ளே ஓடும். அப்போ டப்பிங்கிறது ஃபேக்காக தெரியுதா, ஃபேக்காக இருந்துடக்கூடாதுல்ல. ஸோ வி புட் ஸோ மச் இன் டு டப்பிங் டு பிரிங் இட். அதை வந்து காட்டுறது வந்து ஃபேக்காக உனக்கு எங்கேயுமே தெரியக்கூடாது. ஐயோ நீங்கள் இவ்வளோ லைவாக போகாதீங்க, பரவாயில்ல, அது பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் லைவை அப்படின்ற மாதிரி. ஸோ வி ட்ரை டு பிரிங் தட். ஒரு ஆர்கெஸ்ட்ரா தேவை, எப்படி இருந்தாலும் அவ்வளோ லைவாக போயிட முடியாது, ஒரு ஆர்கெஸ்ட்ராவும் இருக்கணும். பட் வி ட்ரை. பட் சில படங்கள் இஸ் ஒன்லி பர்ஃபார்மன்ஸ். அந்த RRRலாம் வந்து நான் இந்த பேஜில் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த பேஜை கொடுத்துட்ட உடனே வெவ்வேறு கேரக்டர் இருக்குது. அதில் வந்து ஏதோ ஒன்று இருக்கும். இந்த தோட்டாவோட விலை எவ்வளோ தெரியுமா, கிழக்கு பஜாரில் வாங்கினா 25 ரூபா இருக்கும், இதான் வந்து இது. ஸோ நான் யார், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு அஜய் தேவகன் ஐயா தெரியும், நம்மளுக்கு நம்ம பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். இப்போ நான் அஜய் தேவகன் ஐயா மாதிரி அவரை மாதிரி என்னால் பண்ண முடியுமா, அது ஈஸியாக இல்லை, அது எனக்கு வருமா, அவர் ஹிந்தியில் பேசுகிற மாதிரி நான் அதை பேசணுமா, ஆப்வியஸ்லி நாட். கரெக்ட் இல்லையா? நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு என்ன வருமோ நான் அதை மட்டும்தான் ஐயா செய்ய போகிறேன். ஆமாம், அவ்வளோதான் முடியும். ஒரு நடிகனால், ஒரு கலைஞனால் அவ்வளோதான் முடியும். ஸோ அதுதான் வேலை. அண்ட் ஐ டெலிவர்ட் லைக், இந்த தோட்டாவோட விலை என்னன்னு தெரியுமா, கிழக்கு பஜாரில் வாங்கினா 25 ரூபா இருக்கும், ஒரு இந்தியனுக்கு தன்னோட தோட்டாவோட விலையை அந்த வெள்ளைக்காரன் சொல்லித்தரான் அப்படின்னு. ஓகே ஃபைன், இதுதான் என் மனசில் இருக்கிறது. அண்ட் தென் இட் கிளிக்ஸ் சம்வேர். ஈவன் சேகர் சார் ஹெல்ப் மீ டு கெட் த்ரூ. அவர் பாகுபலி பேசினார் இல்லையா, அவர் தான் பிரபாஸ் பேசினார். அண்ட் லைக் ஆசாம் அவர் தான் வில்லன் பேசினார், ராணா. நானும் ஆசாம் ப்ரோவும் வந்து நிறைய இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் நிறைய படங்கள் பேசிகிட்டு வந்தோம் நாங்கள் நடுவில். ஸோ நாங்கள் பேசணும்னா இதில் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஹீராமண்டின்னு ஒரு சீரீஸ் இருக்குங்க நெட்ஃப்ளிக்ஸில். சஞ்சய் லீலா பன்சாலின்னு ஒரு டைரக்டர். இது நீங்கள் இந்த தீபிகா படம் இந்த டோலு பாஜே பாட்டு கேட்டிருக்கீங்களா, அது என்ன படம் தெரியுமா உங்களுக்கு? பத்மாவதி. பத்மாவதி, அந்த பத்மாவதியோட டைரக்டர் அவர் வந்து அதுக்கு முன்னாடி ராம்லீலா, இந்த டிஷ்கியா அந்த வாக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க, மீமா. அந்த ஹீராமண்டியில் வந்து ஒரு வெள்ளைக்காரன் வந்திருப்பாங்க. அந்த வெள்ளைக்காரனுக்கு அந்த வெள்ளைக்கார மேட்ரே ரொம்ப புதுசுங்க. ஏன்னா ஐ வாஸ் நாட் கான்ஃபிடென்ட் தட் ஐ கேன் டாக் வெள்ளைக்காரன். ஃபஸ்ட்டு வெள்ளைக்காரனுக்கு ராஜேஷ் மலர்வண்ணன் சார் தான் கேட்டார். இந்த என்னது சம்ஷேரான்னு ஒரு படம், ரன்பீர் கபூர், ஹிந்தி படம், பழைய காலத்து மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி 2 ரன்பீர் கபூர் அதில். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஸோ சம்ஷேராவில் வந்து எனக்கு வந்து சார் ஃபோன் பண்ணிட்டு, நீங்கள் இந்த வெள்ளைக்காரன் இங்கிலீஷ் பேசுவான்ல ஜாக்சன் த்ரோய் அப்படின்ட்டு,
எனக்கு கட்டுகிறாய் வழி அப்படின்னு அப்படியே சொல்லியே காமிச்சார் எனக்கு. எதுக்கு கேட்குறாய் கிஸ்தி அப்படின்ற மாதிரி சும்மா ஏதாவது பேசி அனுப்புங்களேன். நான் வந்து ஒரு டைலாகை பேசிவிட்டு பிகாஸ் ஐ வாஸ் நாட் கான்ஃபிடென்ட் அபவுட் இட். நான் ஒரு டைலாகை பேசிட்டு சிரிச்சிட்டு சார் தயவு செஞ்சு இதெல்லாம் ஓகேண்டாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினேன் நான் ஸ்மைலி போட்டு. உடனே அவர் சொன்னார், நாளைக்கு பாம்பேக்கு வரணும். ஐயோயோ லைக் ஓகே ஃபைன், சம்ஷரான படம் இருக்குது, வெள்ளைக்காரனுக்கு பேசணும் நீங்கள். அவங்க ஓகே ஃபைன், வெள்ளைக்காரனுக்கு நான் என்ன, ஐ வாஸ் நாட் கான்ஃபிடென்ட். திரும்ப அவரே அதே ஸ்டூடியோ, ஷாருக் கான் பேசின அதே ஸ்டூடியோ, அதே நான் கான்ஃபிடென்ட் மீ. போய் உட்காந்து ஐயோ காலையிலேயே ஃப்ளைட்டு போட்டுருவாங்க, வயிறுலாம் கலக்குது. அது போய் இங்கேருந்து நான் அதை போய் பேசுகிற வரைக்கும் எனக்கு மனசு நாமளாக இருக்காது, ஆங்ஸைட்டியில் இருப்பேனே. அப்படியே போயிட்டு and then I tried. Again my perspective changed. It's just cheating me every day, with my talent is beautiful. Fine. ஓகே. அண்ட் தென் அதோட நான் பேசி வெள்ளைக்காரனுக்கான இதை நான் டோனை பிடிச்சி கொஞ்சம் சில படங்கள்லாம் பேசி அண்ட் தென் ஹீரா மண்டியில் அகெயின் ஐ காட் டு ப்ளே ஒயிட் மேன் தமிழ் பேசினா எப்படி இருக்கும். ஸோ எவ்வளோ அது எங்களுக்கு டேரியம் அப்படின்ட்டு நான் மட்டும் அது ஒயிட் மேனா, அதுதான் அவன் பண்ணியிருக்கானா. there is a lot of craft to it. ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான், என்னால் எவ்வளோ கொடுக்க முடியும், நான் என்ன டெலிவர் பண்ண முடியும். ஒரு இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷ் பட்டுன்னு பேசுகிறான் அப்படின்னா he cannot sound like an Indian talking English. So this house has got something in them அப்படின்ற மாதிரி அவன் போகிறான்னா ஐ நீட் டு கேப்சர் வாட் ஹீஸ் ட்ரைங் டு டூ. அந்த நான் வந்து இப்போ நான் உங்ககிட்ட இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி கூட பேசிட முடியாது. ஸோ there has to be a அது மிமிக்கிங்கான்னு கேட்டால் நோ. I am mimicking, but in my control I am trying to play the exact same what he is trying to do. இல்லைன்னா அது வந்து ஃபேக்காக தெரிஞ்சிடும். எங்கேயாவது ஒரு இடத்துல தட்டிடும், புஷ்டேன் அப்படின்ற மாதிரி நீங்களே பிடிச்சிருவீங்க ஈஸியாக. எனக்கு இந்த இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. பட் அகெயின் போடுங்க திரும்ப கேளுங்க, போடுங்கன்னு கேட்டு ஒரு 10 வாட்டி போட்டு கேட்டு இன்ஜினியர் போட்டு காமிச்சு ஒரு கை தேயிற வரைக்கும் அப்புறமா அரேஞ்ச் பண்ணிவிட்டு போகலாம் இன்னொரு வாட்டி போகலாம், இன்னொன்று போகலாம், இல்லை கான்ஃபிடென்ட்டாக வரல இன்னொன்று போகலாம். அப்படி தான் இருக்கும் டேக்ஸ். வாய்க்கொள்ளடிச்சு, ஐயோ இல்லை இல்லை போகலாம், பிரெத்து விட்டேன், மூக்கிலேருந்து நாய்ஸ் வந்துருச்சு, இன்னொன்று போகலாம். அப்படியே போய் தென் யூல் ஃபைண்ட் ஒன். இது சூப்பராக இருக்குதுல்ல, இதே விட்டுருங்க, இல்லை இன்னொன்று போகலாம், இப்போ தான் கான்ஃபிடென்ட் வந்துருக்கு. சம்வேர் இட் ஜஸ்ட் ஹெல்ப்ஸ் யூ அண்ட் இட் கேம் அவுட் வெரி வெல். அண்ட் சஞ்சய் லீலா பன்சாலி இதுலேருந்தே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சில கேரக்டர் சொல்லியிருந்தாங்க. அதில் என் கேரக்டரும் இருந்தது. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி. ஓகே, சஞ்சய் லீலா பன்சாலிக்கே பிடிச்சிருக்கா. அப்போ அதே மாதிரி RRRல போகும்போதும் RRRல வந்து நான் பேசியிருக்கேன். ஹைதராபாத் அன்னபூர்ணா இதில் வந்து பேசிகிட்டு இருந்தேன் நான். அதே மாதிரி மார்னிங் போய் மதன் கார்கி சார் தான் எடுத்தார் எனக்கு. ஸோ அப்படியே போயிட்டே இருந்தது, அஜய் தேவகன் அப்படியே போயிட்டே இருந்தது. அப்படியே ப்ராக்டிக்கலாக வாங்க. அவர் மதன் கார்கி சார் எப்படின்னா பேசும்போது சின்ன கிராக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு புரியுது, அந்த அப்படின்னா அது அந்த இடத்துல கிராக் ஆகிடுச்சுன்னா அது வந்து ப்ரொனன்சியேஷனே இல்லைல்ல. புரியுது, அதுதான் ப்ரொனன்சியேஷன். புரியுது அப்படின்னா அது பிரெத் ஆகிடுதுல்ல. அந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்களை he just observes. அதில் அதை விட்டுருங்க, தட்ஸ் பியூட்டிஃபுல், அப்படியே விட்டுருங்க, இட் லுக்ஸ் ரியல், அப்படியே விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி போனார். அதனை அண்டர்ஸ்டுட். ஓகே ஃபைன், ஃபில்ம் மேக்கர்ஸ் லைக் திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகே, அவங்க நம்மளுக்கு இந்த மாதிரியும் கொடுக்குறாங்கல்ல, ஸோ இந்த மாதிரியும் நடக்குது நம்ம இதில், ஸோ இப்படியும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதுவும் தெரிஞ்சிச்சு. ராஜமௌலி சார் வந்து ஒரு டயலாக் ஒன்று கொடுத்து அதை பேச சொன்னார். அண்ட் ஒரு வில்லனுக்கு வந்து பேராடப் மாதிரி வரும் தெரியுங்களா. வில்லன் வந்து இங்கிலீஷில் பேசுவார், அதுக்கு மேலே வந்து ஒரு தமிழ் இருக்கும்ல, அதுவும் எடுத்தாங்க என்னை வச்சு. ஸோ ஐ திங்க் மல்டிபிள் ஸ்பேசஸில் என் வாய்ஸஸ் அதுலேயும் வந்தது. ஸோ ஃபைன். எனக்கு வந்து அது மிஸ்டேக்னா போட்டாங்களா இல்லை அப்படியே போட்டாங்களா எனக்கு தெரில. பட் பரவாயில்ல, ராஜமௌலி சாருக்கு என்னோடய வாய்ஸ் பிடிச்சிருக்கே அது வரைக்கும். ராம்சரண் சார் பேசினார். ஸோ இட் வாஸ் அகெயின் வெரி பியூட்டிஃபுல். இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல ஒரு இப்போ இருக்கிற ஒரு கிங் பின் ஃபில்ம் மேக்கர்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணுறதுக்கே ஐ பிலீவ் தட் நாங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அந்த ரூட்டை வந்து டப்பிங் அமைச்சு கொடுக்குது. ஸோ ஐம் வெரி கிளாட் தட் the people are making films and dubbing is helping actors to actually get into some real shape. அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் டப்பிங்க்கு வந்துடுங்க. அப்பப்போ உங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் பண்ணுங்கள். இட் புட்ஸ் யூ இன்டு நான் இப்போ நான் இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். அந்த 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 திருப்தி உங்களுக்கு கிடச்சிச்சினாலே யூ வில் ஹாவ்
ஜாலியாக இருக்குப்பா, ஒரு ப்ராஜெக்ட் வருது 6 மாதத்தில் ஒரு வாட்டி, ஸோ நான் அது போய் பேசிக்கிறேன் அப்படின்னு ஆசைக்காவது ஒன்று பேசுங்க. கண்டிப்பா. ஸோ that's the life of an artist, and to the end I wanted to just say one thing to all the fellow artists. இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், சாரி ஐ ஹேவ் டு ரிப்பீட் தட் அகெயின். ஸோ நான் வந்து தருமபுரியை சேர்ந்தவங்க. நான் வந்து தருமபுரி ரயில்வே கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு குட்டி மணல் திட்டு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே உட்காந்துட்டு சினிமாவில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வரணும். பட் யூ ஸ்டடிட் ஃபார், அதாவது தருமபுரியில் நான் சொல்கிறது வந்து நான் ஸ்கூல் படித்து முடிக்கிறப்ப, அதுக்கப்புறம் நான் படித்தது ஃபில்ம் மேக்கிங் தான் படித்தேன் டெல்லியில் ஒரு 3.5 இயர்ஸ்க்கு. ஸோ அதுக்கு முன்னாடி, ஐ மீன் அதெல்லாம் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், சோர்ஸு கான்டாக்டு ஃபில்ம் மேக்கிங்லாம் பற்றி தெரியாதப்போ. ஸோ அப்போ உட்காந்து அந்த மணல் திட்லேருந்து நானே என் ஃப்ரெண்டு உட்காந்து பேசுகிறேன், சினிமா என்ன பண்ண போகிறேன், சினிமாவில் நடிக்க போகிறேன், எப்படி தெரில. என்ன இந்த இங்கே இருக்கு, அங்கே ஒரு ஷாப்பிங் மால் இருக்கும், முதல்ல அதில் மூஞ்ச வர வைக்க முடியுமா அப்படின்வான். இல்லைண்ணா என்ன வரதான் போகுது, நடிச்சுனே தான் வந்துடும், இல்லை யாரை போய் பார்ப்பேன், நான் நேராக போய் ரஜினிகாந்த் சாரை பார்ப்பேன், நான் போய் மணிரத்னம் சாரை பார்ப்பேன், நடித்து காட்டுவேன். ஸோ இப்படி இருந்தது. பட் ஒரு ஐடியா கிடையாது, நோ பிளான், நோ ஐடியா. ஸோ அங்கே இருக்கிற இன்னும் உட்காந்து அதே மாதிரி மணல் திட்டில் உட்காந்துட்டு இருக்கிற மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, தயவு செஞ்சு அதை நிறுத்திடாதீங்க, முடியும். யூ ஜஸ்ட் கீப் டூயிங். அது எங்கேயோ ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் விடும். இட் வில் ஷேப் யூ. எங்கேயோ தள்ளி எடுத்துன்னு போய் கடைசியில் அங்கே வந்துடும் லாஸ்ட்டாக. ஸோ ப்ளீஸ் கீப் ட்ரைங், கீப் டூயிங். ஸோ அவ்வளோதான். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே தேங்க்யூங்க. ஸோ இவ்வளோ நேரம் நிறையா நீங்கள் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் எனக்கே வந்து டப்பிங் அந்த ரிலேட்டடாக ரொம்ப எனக்கு நிறையா நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஐம் ஸோ ஹாப்பி வித் யூ ஃபார் திஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ. நீங்கள் கண்டிப்பாக டப்பிங் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து உண்மையாகவே தான் சொல்கிறேன், ஐம் நாட் கிடிங். எவ்ரி ஒன் ஒரு யூனிக்கான வாய்ஸஸ்லாம் நாங்கள் பார்க்கும்போது எப்போவுமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு டப்பிங் ரிலேட்டடாக நீங்கள் இவ்வளோ இன்டர்வியூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னும் போது ஐ திங்க் யூ ஷுட் ரியலி ட்ரை. தேங்க்யூ அகெயின் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. எங்கள் ஃபெலோ மக்கள் எல்லாத்தையும் நீங்கள் இன்டர்வியூ எடுத்துகிட்டு வரீங்க, அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் கீப் டூயிங் இட். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி வேற ஒரு ஃபேபுலஸ் வாய்ஸ் ஆக்டர்ஸோடு நான் அவங்க எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் பை பை.